வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 2029 ஆண்டு நாமலின் ஆட்சி உறுதி. மக்கள் சந்திப்பில் முழக்கமிட்ட பொதுஜன பெரமுன. உலகளாவிய எரிசக்தி தட்டுப்பாடு நீடிக்கும் என எச்சரிக்கை. நாட்டை உலுக்கிய நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரம். அதிகாரிகளிடமிருந்து வாக்குமூலங்களை ஆரம்பிக்கும் சிஐடி. நீர்கொழும்பு சிறை கலவரம். 48 மணி நேரம் அமைதி காத்த அனுர அரசாங்கம். பின்னணி குறித்து நாமலுக்கு சந்தேகம். நீதியமைச்சருக்கு எதிராக பிரேரணை. கையொப்பம் திரட்டும் பணியை தொடங்கியது எதிர்க்கட்சி. ரவி கருணாநாயக்கவிற்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அழைப்பு. சஜித் பிரேமதாசவிற்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அழைப்பு ஆணை. ரமை கொள்ள ஈரானின் சதி. எச்சரிக்கை விடுத்த இஸ்ரேலிய புலனாய்வு பிரிவு. இனி விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உடனுக்குடன் புதிய செய்திகளை அறிந்து கொள்ளுங்கள். 2029 ஆண்டு நாமலின் ஆட்சி உறுதி. மக்கள் சந்திப்பில் முழக்கமிட்ட பொதுஜன பெரமுன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கோட்டை தொகுதி மக்கள் சந்திப்பு இடம்பெற்ற போது இதில் கலந்து கொண்ட கட்சியின் முக்கிய தலைவர்கள் தற்போதைய அரசின் நிர்வாக சீர்கேடுகளை விமர்சித்ததோடு 2029 ஆண்டு நாமல் ராஜபக்சவின் தலைமையில் புதிய அரசை உருவாக்க ஒன்றிணையுமாறு பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர். நிகழ்வில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச, கிராமப்புறங்களில் மக்கள் பெரும் ஆதரவை தந்து வருகின்றனர். வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என அனைவருமே எமது மக்கள்தான். தற்போதைய அரசு பெரும் வாக்குறுதிகளுடன் ஆட்சிக்கு வந்தாலும் எதையும் நிறைவேற்றவில்லை. வேலைவாய்ப்பின்மை, வரி அதிகரிப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வால் மக்கள் அல்லல் படுகின்றனர். வெறுப்பு அரசியலை விடுத்து அபிவிருத்தி மற்றும் மனிதநேயத்தை அடிப்படையாக கொண்ட புதிய தலைமுறை அரசியலை உருவாக்க நாங்கள் தயாராக உள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமன்ன கருத்து குறிப்பிடுகையில், அரசு ஆட்சிக்கு வந்து 1/3 பங்கு காலம் கடந்தும் கோட்டை தொகுதியில் எந்தவொரு உருப்படியான அபிவிருத்தியும் நடக்கவில்லை. சிறைச்சாலை மோதலில் உயிரிழந்த அதிகாரிகளின் மரணத்திற்கு இந்த அரசை பொறுப்பேற்க வேண்டும். பொறுப்பான அமைச்சர் தனது கடமையை முறையாக செய்யவில்லை. 2029 நாட்டின் எதிர்காலத்தை நாமல் ராஜபக்சவிடம் ஒப்படைக்க நாம் இன்று முதலே தயாராக வேண்டும் என தெரிவித்துள்ளார். இத்திகந்தே சத்தாதிச தேரர் தனது உரையில், மஹிந்த மற்றும் கோட்டபாய ராஜபக்சவின் காலத்தில் உலக தரம் வாய்ந்த நகரமாக மாற்றப்பட்ட கோட்டை இன்று முறையற்ற நிர்வாகத்தாலும் டெங்கு அபாயத்தாலும் சீரழிந்து போயுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். மக்கள் வரி செலுத்துவது சுகாதாரமான சூழலை பெறுவதற்கே தவிர அபராதம் கட்டுவதற்காக அல்ல. அரசாங்கமும் உள்ளூராட்சி மன்றங்களும் தங்கள் பொறுப்பை உணர்ந்து செயற்பட வேண்டும் என அவர் கவலை வெளியிட்டுள்ளார். இறுதியாக உரையாற்றிய UK சுமித் உடுகும்பர, நாட்டின் ஒவ்வொரு துறை சார்ந்து நாடாளுமன்றத்தில் தெளிவான புரிதலுடன் பேசும் நாமல் ராஜபக்சவை நாட்டின் எதிர்கால தலைவர் என்பதை மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர். 2029 அவர் ஜனாதிபதியாவது உறுதி. கோட்டை தொகுதியில் மஹிந்த ராஜபக்சவின் வலுவான தலைமைத்துவத்துடன் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப நாம் ஒன்றிணைந்துள்ளோம் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டார். இந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ, நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்க சம்பத் மதுகொட உள்ளிட்ட பல முக்கிய அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டுள்ளனர். உலகளாவிய எரிசக்தி தட்டுப்பாடு நீடிக்கும் என எச்சரிக்கை. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கிடையே மீண்டும் தொடங்கியுள்ள நேரடி ராணுவ மோதல்கள் உலகளாவிய எரிசக்தி நெருக்கடியை மீண்டும் நீடிக்க செய்யும் என்று சர்வதேச எரிசக்தி முகவரகம் எச்சரித்துள்ளது. கடந்த ஜூன் மாதம் இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் காரணமாக உலகளாவிய மசகு எண்ணெய் சந்தை மெல்ல மீண்டு வந்த நிலையில் தற்போது ஏற்பட்டுள்ள பதற்றம் அந்த நம்பிக்கையை சிதைத்துள்ளது. உலகளாவிய மசகு எண்ணெய் மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு ஏற்றுமதியில் 1/5 பங்கை தன்வசம் வைத்துக் கொண்டுள்ள ஹோர்மூஸ் நீரிணை பகுதி இந்த வார மோதல்களால் மீண்டும் முழுமையாக முடக்கப்பட்டுள்ளது. இந்த மூலோபாய நீர்வழியின் மூடல் காரணமாக உலக சந்தைக்கு வர வேண்டிய ஒரு நாளைக்கு 14 மில்லியன் பேரல் மசகு எண்ணெய் விநியோகம் தடைப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 2020 ஆண்டிற்கு பிறகு முதல் முறையாக இந்த ஆண்டு உலகளாவிய மசகு எண்ணெய்க்கான தேவை மிக கடுமையான வீழ்ச்சியை சந்திக்கும் என்று சர்வதேச எரிசக்தி முகவரகத்தின் மாதாந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. தற்போது சர்வதேச சந்தையில் பிரெண்ட் மசகு எண்ணெய் ஒரு பேரல் $76.37 நிலை பெற்றுள்ள போதிலும் வரும் வாரங்களில் விநியோகத்திற்கான பற்றாக்குறை காரணமாக இதன் விலை மேலும் உயரக்கூடும் என பொருளாதார வல்லுநர்கள் கணித்துள்ளனர். நாட்டை உலுக்கிய நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரம். அதிகாரிகளிடமிருந்து வாக்குமூலங்களை ஆரம்பிக்கும் சிஐடி.
நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடந்த மோதல் குறித்த விசாரணையை குற்றப்புலனாய்வு பிரிவு ஆரம்பித்துள்ளது. குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் குழு சிறை வளாகத்தில் மோதல் நடந்த இடங்கள், சேதமேற்பட்ட இடங்களில் ஆய்வு மேற்கொண்டதாக போலீஸ் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக கைதிகளிடம் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் வாக்குமூலம் பெற தொடங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோதல் இடம்பெற்ற போது அன்று பணியில் இருந்த சிறை அதிகாரிகளிடமிருந்தும் வாக்குமூலங்கள் பெறப்பட உள்ளன. இதையடுத்து நீர்கொழும்பு சிறைக்கு வெளியே இருந்த மக்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பெறப்பட்டன. கடந்த 5 மற்றும் 6ஆம் திகதிகளில் நீர்கொழும்பு சிறையில் நடந்த மோதல்களில் கைதிகளும் சிறை அதிகாரிகளும் உட்பட 29 பேர் உயிரிழந்ததோடு அவர்களில் 8 சிறை அதிகாரிகளும் அடங்கியுள்ளனர். இதேவேளை உயிரிழந்த சிறை அதிகாரிகளின் பிரேத பரிசோதனையில் அவர்கள் கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. பிரேத பரிசோதனை அறிக்கைகளின்படி தலையில் ஏற்பட்ட கடுமையான காயங்களால் அதிகாரிகள் உயிரிழந்துள்ளனர். ஜூலை 5 மற்றும் 6ஆம் திகதிகளில் நீர்கொழும்பு சிறையில் நடந்த வன்முறை சம்பவத்தில் உயிரிழந்த சிறை அதிகாரிகள் மற்றும் கைதிகள் உட்பட 24 பேருக்கு 5 பேர் கொண்ட தடயவியல் குழு பிரேத பரிசோதனை நடத்தியது. அதன்படி 14 மரணங்கள் துப்பாக்கிச் சூட்டாலும் 9 மரணங்கள் தாக்குதல்களாலும் ஏற்பட்டதாக பிரேத பரிசோதனைகள் வெளிப்படுத்தியுள்ளன. இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த மற்றொரு குழுவினர் கொழும்பு தேசிய மருத்துவமனை மற்றும் நீர்கொழும்பு மாவட்ட பொது மருத்துவமனையில் இன்னும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதற்கிடையில் 6ஆம் திகதி நீர்கொழும்பு சிறையின் பிரதான ஜன்னலில் இருந்து கைதிகளை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்திய சிறை அதிகாரி குறித்து பலத்த சர்ச்சை எழுந்துள்ளது. குறித்த அதிகாரிக்கு தற்போது சில கைதிகள் மற்றும் பல்வேறு தரப்பினரிடமிருந்து மரண அச்சுறுத்தல்கள் வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அவருடன் பணியாற்றும் சக அதிகாரிகள் அவருடன் இருப்பதாக சிறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சம்பவம் நடந்த நேரத்தில் அவர் நீர்கொழும்பு சிறையில் சிறை காவலராக பணியாற்றி வந்துள்ளார். இவர் சுமார் 12 ஆண்டுகளுக்கு முன்பு சிறைத்துறையில் சேர்ந்ததோடு பல சிறைகளிலும் பணியாற்றியுள்ளார். சிறை அதிகாரிகள் மற்றும் கைதிகளுடன் இணக்கமாக பழகும் அதிகாரியாக அவர் கருதப்படுவதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. நீர்கொழும்பு சிறை கலவரம் 48 மணி நேரம் அமைதி காத்த அனுர அரசாங்கம், பின்னணி குறித்து நாமலுக்கு சந்தேகம். நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்தின் பின்னர் 24 மணி முதல் 48 மணித்தியாலங்கள் வரை அரசாங்கம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அமைதி காத்தமை தொடர்பில் எமக்கு சந்தேகம் நிலவுகிறது என்று பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கம் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்காக இளைஞர்களை காரணம் எதுவுமின்றி சிறைகளில் அடைத்து வருகிறது. சிறையில் இருக்கக்கூடிய போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை புனர்வாழ்வுக்கு உட்படுத்த வேண்டுமே தவிர அவர்களை சிறையில் அடைப்பது சாத்தியமற்றது. 11,000 கைதிகள் மாத்திரம் அனுமதிக்கக்கூடிய சிறைகளில் மிக அதிகளவிலானோரை அடைத்து வைத்துள்ளதோடு அவர்களை கண்காணிப்பதற்கு மிக குறைந்த அளவிலான போலீஸ் அதிகாரிகளையே நியமித்துள்ளனர். இதன் காரணமாக சிறைச்சாலையின் பாதுகாப்பு பலவீனமடைந்துள்ளது. கிட்டத்தட்ட 30 உயிர்களை காவு கொள்ளும் அளவிற்கு ஒரு மோதல் வெடிக்கும் வரை அரசாங்கத்தின் உளவுத்துறை என்ன செய்தது? சம்பவத்தின் போது உடனடி உத்தரவுகள் எவையும் பிறப்பிக்கப்படவில்லை. இதற்கு காரணம் என்ன? தமக்கு எந்த உத்தரவும் கிடைக்கவில்லை என்ற அதிகாரிகள் அமைச்சரிடத்திலேயே தெரிவிக்கின்றனர். அத்துடன் சம்பவம் நடந்த 48 மணித்தியாலங்கள் வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அரசாங்கம் மௌனமாகவே இருந்தது. இது குறித்து தமக்கு பலத்த சந்தேகம் எழுந்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். நீதி அமைச்சருக்கு எதிராக பிரேரணை, கையொப்பம் திரட்டும் பணியை தொடங்கியது எதிர்க்கட்சி. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் இடம்பெற்ற மோதல் சம்பவங்கள் மற்றும் அதன் விளைவாக ஏற்பட்ட உயிரிழப்புகள் தொடர்பில் நீதி அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்காரவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டுவர எதிர்க்கட்சி தீர்மானித்துள்ளது. இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையில் கையொப்பம் திரட்டும் நடவடிக்கைகள் நேற்றைய தினம் முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சிறைச்சாலைக்குள் கைதிகள் குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல்களை தடுப்பதிலும் சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் கைதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதிலும் அமைச்சர் தனது தார்மீக பொறுப்பையும் அமைச்சுக்குரிய கடமைகளையும் சரிவர நிறைவேற்ற தவறிவிட்டார் என்று குற்றம் சாட்டியே எதிர்க்கட்சி இந்த பிரேரணையை முன்வைக்க உள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் இந்த பிரேரணையில் தங்களது கையொப்பங்களை இட்டுள்ளனர். சிறைச்சாலை நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கடும் அழுத்தங்களை கொடுத்து வரும் நிலையில் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை அரசியல் களத்தில் முக்கியத்துவம் பெறுகிறது. ரவி கருணாநாயக்கவிற்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அழைப்பு. கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க லஞ்ச அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளார்.
ஆணைக்குழுவினால் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணை ஒன்றிற்கு அமைவாக வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காக அவர் இவ்வாறு அழைக்கப்பட்டுள்ளார். இதன் அடிப்படையில் இம்மாதம் 17ஆம் தேதி ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு கருணாநாயக்கவிற்கு எழுத்துப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய லாட்டரி சபைக்கு விசேட திட்டம் ஒன்றின் கீழ் ஊழியர்களை இணைத்துக் கொண்ட போது இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரணை செய்வதற்காகவே ரவி கருணாநாயக்க அழைக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக தேசிய லாட்டரி சபையின் முன்னாள் தலைவி ஷியாமிலா பெரேராவும் இதற்கு முன்னர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சஜித்திற்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அழைப்பாணை. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடிகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவினால் அழைப்பாணை எழுப்பப்பட்டுள்ளது. ஆணைக்குழுவினால் பிறப்பிக்கப்பட்ட இந்த அழைப்பாணையானது இவரிடமிருந்து ஒரு வாக்குமூலத்தை பெறுவதற்காக அவர் இவ்வாறு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன் பிரகாரம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இம்மாதம் 27ஆம் தேதி ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு எழுத்துப்பூர்வமான அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளது. முன்னைய அரசாங்கத்தின் போது சமிந்த குலரத்னவை நாடாளுமன்றத்தின் பிரதி செயலாளர் நாயகமாக நியமிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட நேர்காணல் குழுவில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் ஒரு உறுப்பினராக செயற்பட்டுள்ளார். அந்த நியமனம் தொடர்பான விடயங்களை தெளிவுபடுத்துவதற்கும் அது குறித்த மேலதிக தகவல்களை பெறுவதற்கும் சஜித் பிரேமதாச இவ்வாறு அழைக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ட்ரம்மை கொள்ள ஈரானின் சதி எச்சரிக்கை விடுத்த இஸ்ரேலிய புலனாய்வு பிரிவு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை கொலை செய்ய ஈரான் ஒரு புதிய மற்றும் குறிப்பிட்ட சதி திட்டத்தை தீட்டியுள்ளதாக இஸ்ரேலிய புலனாய்வு பிரிவு அமெரிக்க அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு டொனால்ட் ட்ரம்பின் உத்தரவின் பேரில் ஈரானிய ராணுவ தளபதி காசம் சுலைமானி கொல்லப்பட்டதிலிருந்தே அதற்கு பழிவாங்க ட்ரம்பை கொல்லப்போவதாக ஈரான் தொடர்ந்து தெரிவித்து வருகிறது. இதில் சமீபத்தில் கொல்லப்பட்ட ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கின் போது நாங்கள் ட்ரம்பை கொள்வோம் என்ற வாசகங்கள் அடங்கிய பேனர்களை ஈரானியர்கள் ஏந்தியிருந்தனர். இந்த தகவலை தொடர்ந்து ட்ரம்பின் பாதுகாப்பு பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய டொனால்ட் ட்ரம்பும் அவர்கள் என்னை ஒழிக்க நினைக்கிறார்கள், அவர்களின் அனைத்து பட்டியலிலும் எனது பெயர் முதலிடத்தில் உள்ளது என்று பாதுகாப்பு அச்சுறுத்தலையும் உறுதிப்படுத்தியுள்ளார்.